பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Blood cancer, அதுலயும் கொடிய aplastic anemia. ஆனா aplastic anemiaன்றது கொஞ்சம் வேற. aplastic anemiaன்றது என்னன்னா உங்களுக்கு அந்த மஜ்ஜை இருக்குல்ல அது டோட்டலா டெட். அது டோட்டலா டெட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சகப்பும் வெளியே ப்ரொடியூஸ் ஆகாது, வெள்ளையும் ப்ரொடியூஸ் ஆகாது, உங்களுக்கு அந்த பிளேட்லெட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. இல்லை, பிளட் கேன்சர் அப்படின்றது வந்துட்டு டோட்டலா துரதிருஷ்டமான விஷயம் தான், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா பிளட் கேன்சர் பாத்தீங்கன்னா எந்த காஸ்க்கும் நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. நுரையீரல் புற்றுநோய்னா பாத்தீங்கன்னா நீ சிகரெட் பிடிச்சிருக்க, லிவர் புற்றுநோய்னா நீ குடிப்ப. ஆனா பிளட் கேன்சர் போது 90% ஜெனட்டிக்ஸ் தான் ரீசன். ஏன்னா இப்ப நம்மளுக்கு பிளட் கேன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன டைப் என்ன இது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா முக்கியமான டெஸ்ட் பாத்தீங்கன்னா போன் மேரோ ஆசிட், அதாவது மஜ்ஜையை நீங்க சக் பண்ணி எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புறது. ஓகேங்களா? அப்ப இந்த மஜ்ஜையை சக் பண்ணி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாதான் அது எந்த டைப் ஆஃப் கேன்சர் தெரியும். ஒரு நாள் வாழணும்னா கூட 2 பாட்டில் பிளட் 1 பாட்டில் பிளேட்லெட் கொடுக்கணும், அப்பதான் இன்னும் ஒரு நாள் வாழலாம். இப்போ நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணல, அப்ப நம்ம பாத்தீங்கன்னா வெளியே ஏத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுறோம். அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு ரெகுலரா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தம் ஏத்துறதுன்னு சொல்றோம்ல, அதுதான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அப்ப ரத்தம் ஏத்தனம்னா அந்த ரத்தத்துல இருக்கிற சகப்பணுக்கள் வெள்ளணுக்கள்லாம் இவருக்கு சேரும். இது எவ்வளவு நாள் வேலை செய்யும்? ஆனா ரத்த அணுக்களே இல்லாம வெள்ளணுக்களே இல்லாம சகப்பணுக்களே இல்லாம நீங்க எத்தனை நாள் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்பாங்க. ஆனா 30 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல அது ஒர்க் ஆகாது, அதுவும் பண்ண முடியாது. அப்ப இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னா அந்த மஜ்ஜையை ஏன் ஒரு நார்மல் பர்சனோட மஜ்ஜையை எடுத்து அவருக்கு செலுத்த முடியாது அப்படின்றதுதான். இது பண்ண முடியுமானா முடியும். ஆனா இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே சொன்ன மாதிரி இந்த ஏஜ் கிரைட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சிஹைன் ஹுசைனி ஒரு நிலைமையை நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு பக்கம் ஒரு ரொம்ப தைரியமான ஒரு பாசிட்டிவ் மேனாக இருக்கார். பட் எஸ், ஆனாலுமே அவருக்கான ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்போது என்ன அவர் கூட பேசுகிறோம், அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இது ஒரு விதமான பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். என்ன பாதிப்பு அவருக்கு அப்படின்னு? இல்லை, பிளட் கேன்சர் அப்படின்றது டோட்டலாக துரதிருஷ்டமான விஷயம் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா பிளட் கேன்சர் பார்த்தீங்கன்னா எந்த காஸ்க்கும் நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ மற்ற புற்றுநோய், இப்போ நுரையீரல் புற்றுநோய்னா பார்த்தீங்கன்னா நீ சிகரெட் பிடிச்சிருக்க, லிவர் புற்றுநோய்னா நீ குடிப்ப, கிட்னி புற்றுநோய்னா நீ சிகரெட் பிடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு காரணங்களை அடுக்க முடியும். ஆனால் பிளட் கேன்சர்னும் போது 90% ஜெனட்டிக்ஸ் தான் ரீசனாக இருக்குது. ஓகேங்களா? ஜெனட்டிக்ஸ் ஆட்டோமியூன் இதுதான் நம்மளுக்கு ரீசனாக இருக்குன்றதுனால இது தலையெழுத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் மாற முடியுதுன்றது. ஜெனட்டிக்ஸை தாண்டி ஒரு சில அதர் காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில மாத்திரைகளை யூஸ் பண்ணுறது, கதிர்வீழ்ச்சி அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கிறது உடம்புல, அப்புறம் ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ரேராக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விழுக்காடு காரணத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு 10-15 காரணங்கள். ஆனால் 80-90% ஜெனட்டிக்ஸில் தான் திருப்பி போய் முடியுது. அதாவது மரபியலில் நம்மளுக்கு கேன்சர் வருதுன்றோம்ல, அதுதான் முடியுது. இப்போ பிளட் கேன்சர்னும் போது ப்ராட் டேர்ம் கொடுக்கலாம். இப்போ ரத்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், ஒரு பிளட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 விதமான அணுக்கள் இருக்குது. ஒன்று சிகப்பு அணுக்கள் இருக்குது, வெள்ளை அணுக்கள் இருக்குது, பிளேட்லெட் என்ற அணுக்கள் இருக்குது. சிகப்பணுக்கள் தான் ஆர்பிசின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுதான் இந்த ரெட் கலர் கொடுக்குது. ஓகேங்களா? அதுதான் ஆக்சிஜன்லாம் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு போகுது. வெள்ளை அணுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கிற போலீஸ்மேன். ஓகேங்களா? அதாவது நம்மளோட காவல்துறை மாதிரி வர கிருமிகளெல்லாம் அடித்து தூக்குறது தான் அந்த வெள்ளை அணுக்களோட வேலை. பிளேட்லெட்டோட வேலை என்னன்னா ரத்தம் கட்டிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ திடீர்னு அடிபட்டுறது, ரத்தம் கட்டலைன்னு வச்சுக்கோ, ஆள் இறந்துருவோம். அப்போ நீங்களே இப்போ கிழிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் ரத்தம் கட்டிக்கும். ஏன்னா பிளேட்லெட் நல்லா இருக்குன்றதுனால. அப்போ இந்த 3 அணுக்களால் சேர்ந்தது தான் நம்ம ரத்தம். ஓகே, ஸோ அப்போ நம்ம பிளட்டுன்றது 3 காம்பனண்ட். இதில் ஏதாவது ஒரு காம்பனண்ட், அது பார்த்தீங்கன்னா சகப்பாவாக இருக்கலாம், வெள்ளையாகவும் இருக்கலாம், பிளேட் ஏதாவது ஒரு காம்பனண்ட்டில் அப்நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் ரத்த கேன்சர். ஓகேங்களா? அதில் முக்கால்வாசி டைம் யாருக்கு மெயினாக இந்த மாதிரி எந்த அணுக்கள் மெயினாக பாதிக்கப்படுதுன்னா அந்த வெள்ளை அணுக்கள் தான். நம்ம போலீஸ்மேன் தான் நிறைய டைமில் பிரச்சனை பண்ணுறான். அப்போ இந்த போலீஸ்மேன் என்ன சொல்லக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த பிளட் கேன்சர் பேர் தான் லுக்கீமியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 பேர் எங்கேருந்து வரான்னு பார்க்கணும். யார் இந்த சகப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறது, யார் இந்த வெள்ளையை ப்ரொடியூஸ் பண்ணுறது, யார் இந்த பிளேட்லெட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3மே வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா போன் மேரோ.
அதாவது எலும்போட மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மஜ்ஜை பகுதி அப்படின்னுவாங்க, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த போன் மேரோன்ற எலும்பு மஜ்ஜை தான் இவன் எல்லாத்தையும் தயாரித்து ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி எல்லாரையும் வெளியே அனுப்புகிறான். போங்க சர்க்குலேஷனுக்கு போங்க, ரத்தத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். அப்போ இந்த எலும்பு மஜ்ஜைகள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மூட்டுகளில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட இந்த ஹிப் ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட் பகுதி இருக்குல்ல, இந்த மூட்டுங்களில் தான் இந்த மஜ்ஜைங்க அதிகமாக இருக்கும். அந்த மஜ்ஜைங்க தான் இவனெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே அமிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் தைமஸ்னிங் ஒரு கிளாண்ட் இருக்கும், அவன் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போன் மேரோவில் பிரச்சனை, அந்த போன் மேரோவில் ஏதோ ஒரு மியூட்டேஷன் இல்லை, அந்த கதிர்வீழ்ச்சி பட்டு அந்த போன் மேரோ செயலிழந்து போச்சு, இல்லைனா ஒரு சில மாத்திரைங்க போட்டு இந்த போன் மேரோ அந்த மஜ்ஜை காலி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஆளுங்க வந்து தரமாக இருக்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ நான் தான் சார் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தான் ஹெட் மாஸ்டர் வச்சுக்கோங்க. நான் வந்து செயலிழந்து போய் இப்படி உட்காந்துட்டேன். ஓகேங்களா, அப்போ வெளியே ஸ்டூடெண்ட் மட்டும் போறானுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எந்த மருத்துவத்தையுமே கற்றுக்காம வெளியே போறாங்க. அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் குறையுது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ அவங்கெல்லாம் போலி டாக்டர் வெளியே போறாங்க. அப்போ அதெல்லாம் கேன்சர்ஸ். அவ்வளோதான். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சார், அவரோட அந்த கால் முட்டுல இருக்கக்கூடிய அந்த முட்டிகள்லாம் அந்த பந்திக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே கூட வந்து அந்த மூட்டுக்களை எடுத்து வச்சிருக்காரு ஆல்ரெடி அங்கே சர்ஜரி பண்ணனால. ஸோ அங்கேயுமே அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிற இடம் தானே? அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிற இடம். இதெல்லாம் டெஸ்டிங்க்கு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பிளட் கேன்சரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், என்ன டைப்பு என்ன இது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன் மேரோ ஆஸ்பிரேஷன். அதாவது மஜ்ஜையை நீங்கள் வந்து சக் பண்ணி எடுத்து அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறது. ஓகேங்களா, அப்போ இந்த மஜ்ஜையை சக் பண்ணி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாதான் அது எந்த டைப் ஆஃப் கேன்சர்னு தெரியும். ஏன்னா லுக்கீமியான்னு ஒரு பேருக்கு சொன்னேன். ஓகேங்களா, லுக்கீமியாலே நிறைய டைப் இருக்குது. ஏஎம்எல், ஏஎல்எல், சிஎம்எல்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்குது. அக்யூட் மைலாய்டு, அக்யூட் லிம்ஃபாய்டு, கிரானிக் மைலாய்டு, கிரானிக் லிம்ஃபாய்டுன்னு சொல்லிட்டே போகலாம். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் இதில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து பிளட் கேன்சர் ஒரு ஏபிளாஸ்டிக் அனிமியாவா, அவருக்கு ஒரு ஏபிளாஸ்டிக் அனிமியா தானே சொன்னீங்க? ஏபிளாஸ்டிக் அனிமியா இருக்குன்னு அவரே சொல்லியிருந்ததா வந்துட்டு ஒரு சில இதுலலாம் சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க. ஓகே, சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் டைப். இப்போ இதை பற்றியும் நம்ம பேசிடுவோம். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த லுக்கீமியா, ஏஎம்எல், ஏஎல் எல்லாமே அந்த வெள்ளை அணுக்களில் வர கேன்சர். ஆனால் ஏபிளாஸ்டிக் அனிமியான்றது கொஞ்சம் வேறு. ஏபிளாஸ்டிக் அனிமியான்றது என்னன்னா, உங்களுக்கு அந்த மஜ்ஜை இருக்குல்ல, அது டோட்டலாக டெட்டு. அது டோட்டலாக டெட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சிகப்பும் வெளியே ப்ரொடியூஸ் ஆகாது, வெள்ளையும் ப்ரொடியூஸ் ஆகாது, உங்களுக்கு அந்த பிளேட்லெட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ ப்ரொடியூஸே ஆகலைன்னா அப்போ சிகப்பு இருந்தால் தான் ஹீமோகுளோபின் பார்த்துருப்போம்ல, ஹீமோகுளோபின் 12 இருக்குது. ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் அதான் என்ன சொல்லுவோம், அனிமியா, ரத்த சோகம்னு சொல்கிறல. அப்போ சிகப்பே இல்லைன்னா ரத்த சோகம் வருது. WBC வெள்ளையே ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அப்போ ஆளுக்கு என்னது, எதிர்ப்பு சக்தியே கிடையாது, இன்ஃபெக்ஷனே இருக்காது, இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த பிளேட்லெட் இல்லைன்னா அவருக்கு சின்னதாக அடிப்பட்டால் கூட வீங்கிக்கும், சின்னதாக அடிப்பட்டால் கூட ரத்தம் நிற்காது. அப்போ இந்த 3மே வெளியே ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த கண்டிஷன் பேர் தான் ஏபிளாஸ்டிக் அனீமியா. ஏபிளாஸ்டிக் அனீமியான்றது என்னன்னா அந்த மஜ்ஜை டோட்டலாக டேமேஜ். ஓகேங்களா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொன்னக்கூடிய அந்த ஆஸ்பிரேஷன், போன் மேரோ ஆஸ்பிரேஷன் பண்ணி பார்ப்பாங்க. என்ன சார் மஜ்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த தலையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு நல்லா அதை தான் நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும், ஒரு 10 மாணவர்கள், நான் இப்போ இங்கே காலின்னு வச்சுக்கோங்க, 10 மாணவர்களும் வெளியே போகலன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து வெளியே போனாலும் அவங்க யாருமே அந்த செயலே இல்லாமல் போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அது ஹீமோகுளோபினும் இருக்காது, போலீஸ்மேனும் இருக்காது, பிளேட்லெட்டும் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இதுதான் ஏபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஏபிளாஸ்டிக் அனீமியான்றது கொஞ்சம் ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு சீரியஸ் கண்டிஷன். புரியுதா நான் சொல்கிறது? ஆள் உடனே இறந்துருவாங்க அப்படின்றது கிடையாது. ஆனால் ரத்த அணுக்களே இல்லாமல், வெள்ளை அணுக்களே இல்லாமல், சிகப்பணுக்களே இல்லாமல் நீங்கள் எத்தனை நாள் வந்துட்டு பண்ணுவீங்க? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ லைஃப் லாங் நீங்கள் இதெல்லாம் ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து வாங்குற நிலைமையில இருப்பீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா உங்கள் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணலன்னா அப்போ நீங்கள் வெளியே இருந்து உள்ளே ஏற்றிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? இதுதான் இந்த ஏபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்கிறோம். இதுக்கான காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி முக்கியமான காரணம் ஜெனட்டிக்ஸ். 2வது காரணம் ஆட்டோஇம்யூன். ஆட்டோஇம்யூன்னா நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை நம்ம மஜ்ஜையை போய் அழிச்சிருது, அது ஆட்டோஇம்யூன். ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ், கதிர்வீழ்ச்சி, இது எல்லாமே, ஒரு சில மாத்திரைங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிளாஸ்டிக் அனீமியாவும் முக்கியமான காரணமாக அமையுது. அவர் கூட அந்த பேசியிருந்த சமயத்தில் இதுக்கான காரணம்னு மருத்துவர்கள் சொன்னது ஒரு ஷாக்னால கூட வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம். எலக்ட்ரிக் ஷாக் இல்ல ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மீன் பண்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெளியிருந்து தான் சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதும், அதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. இப்போ அந்த எலும்பு மஜ்ஜை மாற்றணும்னாலும் அது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ அது டவுட் தான் அப்படின்னு. ஆனால் ஒரு உறுதியாக இருக்காரு, ஆனால் நமக்கு வருத்தமாக இருக்கு இல்லையா சார்? அதுதான் பாசிபிலிட்டிஸா? கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ வந்து நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணல,
அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஏற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெகுலராக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தம் ஏற்றுறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அப்போ வந்து ரத்தம் ஏற்றினோம்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற சகப்பணுக்கள் வெள்ளணுக்கள்லாம் இவருக்கு வந்து சேரும். இது எவ்வளோ நாள் வேலை செய்யும்? ஒரு சகப்பணுவோட லைஃப் ஸ்பேன் 120 நாள். நம்ம போன இன்டர்வியூவில் கூட நம்ம பேசியிருந்தோம் வெயிட் லாஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ 120 நாள். அப்போ 120 நாளுக்கு அப்புறம் அது காலி. அப்போ திருப்பியும் வந்து இன்னொன்று ஏற்றணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ 120 நாளைக்கு, அதுவும் நீங்கள் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல 4லேருந்து 5 லிட்டர் ரத்தம் ஓடுது. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது ஒரு 400லேருந்து 500 ml தான் ஏற்ற முடியும். புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 நாளைக்கு, அதாவது மாதம் இல்லைனா வந்து ஒரு மாதத்துக்கு 2 வாட்டியாவது ரத்தம் ஏற்றுற ஒரு சூழ்நிலை வருது. ஓகேங்களா? அப்போ தான் அந்த 120 நாள் கணக்கில் நம்ம சைக்கிளில் கரெக்டாக போயிட்டு இருக்க முடியும். ஏன்னா 5 லிட்டரு, ஆனால் நம்ம ஏற்றுறதும் 500 ml. ஓகே, 120 நாள் தான் இது இருக்கும். அப்படின்னும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ சிக்கல் பாருங்க. ஒரு வாட்டியும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகி ரத்தம் ஏற்றிட்டு வர்றதுன்றது எவ்வளோ தலைவலி விஷயம். இதை தாண்டி அவர் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பாதிக்கப்படும். அப்படின்ட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து காலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை போட்டுக்கிட்டு சோஷியலாக மூவ் ஆக முடியாமல் முடங்கி கடந்து, அவர் தெரியும், உங்களுக்கே தெரியும், ஒரு டிவி ஷோஸ் எப்படி நடத்துவார், ஒரு பயிற்சி எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்ணுவார், எவ்வளோ வந்து ஸ்டண்ட்ஸ் பண்ணுவார். அது நம்ம எல்லாருக்குமே அந்த சின்ன வயசுல ஸ்கூல் டைம்லலாம் அவரோட ஷோ தான் நிறைய சன் டிவியில் எல்லாத்துலேயும் போகும். ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அது எவ்வளோ ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் காம்பனன்ட்ஸ்லாம் அவருக்கு முடக்கம் தான் வச்சுக்கோங்களேன். சைக்காலஜிக்கலாகவும் பாதிக்கப்படுவோம், இன்ஃபெக்ஷன்ஸ் இது எதிர்ப்பு சக்தி ரீதியாக பாதிக்கப்படுவோம், ஹாஸ்பிட்டல் போய் ரத்தம் ஏற்றிக்கிட்டு லைஃப் லாங்காக ஓட்டணும் அப்படின்னும் போது எல்லாமே ஒரு கஷ்டமான விஷயம். அப்போ இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னா அந்த மஜ்ஜையை ஏன் ஒரு நார்மல் பர்சனோட மஜ்ஜையை எடுத்து அவருக்கு செலுத்த முடியாது அப்படின்றது தான். இது பண்ண முடியுமானா முடியும். ஆனால் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சொன்ன மாதிரி இந்த ஏஜ் கிரைட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா மஜ்ஜையெல்லாம் மாற்றி வைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. ஓகேங்களா? இப்போ லிவர் இதெல்லாம் ஒரு உறுப்பு. மஜ்ஜை தான் வந்து அவனோட ஜெனட்டிக் கரு. புரியுதுங்களா? ஒருத்தனுக்கு WBC இப்படி RBC இப்படின்னும் போது அதுதான் மெயின் உற்பத்தி மையன்னும் போது அது ஒருத்தரத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறோன்னும் போது அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜென்ரலாக அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களாம் இப்போ பிறக்கிறாங்களே, இப்போ வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்மளோட ஸ்டெம் செல்லை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த ஹாஸ்பிட்டல் கேட்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி தனியார் மருத்துவமனை. தனியார் மருத்துவமனை கேட்குது. என்ன கேட்குதுன்னா, குழந்தை பிறக்கும் போது சார் அந்த குழந்தையோட அந்த தொப்புள் குடி ரத்தத்தை நாங்கள் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5000 கட்டணும், 6000 கட்டணும்னுவாங்க. நம்ம வந்து அந்த 5000 6000 வருஷம் எதுக்கு இது கட்டிக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் வேணான்னும். இப்போ அது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ கேஸ் வரும்போது யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும் சார்? அது சிம்பிளா எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ அதுதான் ஸ்டெம் செல்ஸ். அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நம்ம எதை வேணால் உற்பத்தி பண்ணலாம். புரியுதா? நம்ம உடம்புக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ அந்த போன் மேரோவை நம்ம அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். ஓகே, அப்போ அந்த ஸ்டெம் செல்ஸ்ன்றது தான் ப்ரீகர்சர், மெயின் கரு. அதுலேருந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வேர் இருக்குது. அந்த வேரை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம், அந்த விதையை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம். அந்த விதையை உடச்சோம்னா எல்லாமே வளரும்ல. அந்த தண்டுலேருந்து, கிளையிலேருந்து, இலையிலேருந்து, பாலத்துலேருந்து, காயிலேருந்து எல்லாமே வருதுல்ல, அதுதான் ஸ்டெம் செல். அந்த ஸ்டெம் செல்லை ப்ரிசர்வ் பண்ணுற ஆப்ஷன் இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ ஸ்டெம் செல் பேங்க்னு சொல்லிட்டு தனியாக வந்து தனியார் மருத்துவமனை, பெரிய பெரிய மருத்துவமனையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கீங்கன்னா யோசிக்காதீங்க. எஸ்பெஷலி ரொம்ப சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் சார்? நிறைய காசு வந்து உடைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், கண்ணாடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், வாட்சுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்னையே சொல்லி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ எனக்கு பண்ணாமல் விட்டாங்க சார். ஓகேங்களா? அட்லீஸ்ட் வரக்கூடிய அடுத்த சங்கதிகளாவது வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைங்க. ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. விஞ்ஞானத்தில் இப்படி ஆப்ஷன் இருக்கணும் போது நம்மளால நினைச்சா அந்த ஸ்டெம் செல்ஸ் மூலியமா எந்த உறுப்பை வேணா நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் போது நீங்கள் இன்னொருத்தவங்க லிவரையோ கிட்னியோ நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொருத்தவங்க போன் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கன்ற. இப்போ சாருக்கு கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா சார் என்னோட பெரிய சீனியர், என்னோட மினாடி செட்டவர் அப்படின்னு இருக்கும் போது இப்போ அவர் வந்து வேற ஒருத்தவங்களோட போன் மேரவை தான் நம்பி இருக்காரு. அப்படின்னு இருக்கும் போது அது எந்த அளவுக்கு ஒத்து வரும்? ஏன்னா இப்போ ஒரு ஏஜ் 55-60+ போயிருக்கும். அப்போ அது ரெசிபியன்ட் பண்ணாலும் அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது. அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு, நிறைய பிரச்சனைங்க, ஏற்றுக்காமல் போகிறதுமே நிறைய இருக்கும். அப்போ லைஃப் லாங் அவருக்கு மோஸ்ட்லி என்ன அட்வைஸ் கொடுக்கப்படும்னா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட் அந்த ரத்தத்தை வந்துட்டு ஏற்றிட்டு போங்க, டிரான்ஸ்ஃபியூஸ் கரெக்டாக பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க, தடுப்பூசிலாம் கரெக்டாக வந்து போடுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்ட நெரிசல்லாம் வந்து மாஸ்கெல்லாம் கண்டிப்பாக அணியுங்க. இந்த மாதிரி அவருக்கு இந்த தற்காப்பு நடவடிக்கைகளை தான் அதிகமாக வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து பிளட்டை மட்டும் ஏற்றிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களே தவிர நிரந்தரமான இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தீர்வு வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்து வரும், அஃபோர்டபிலிட்டி காஸ்ட் வைஸும் சரி, பண்ணால் சக்ஸஸ் ஆகுமான்னு சரி, இது எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் அமையுது.
இதை வச்சு ஒரு பேசிக்கான டவுட் சார். இப்போ பிளட் கேன்சர் அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த எலும்பு மஞ்சை மாற்று ஒரு தீர்வாக இருக்கும், அதுக்கு வயசு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு. இந்த எலும்பு மஞ்சை வந்து மாற்றி வைக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு பிளட் குரூப் இருந்ததுன்னா அது பிளட் குரூப்பையே மாற்ற வேண்டியதெல்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அந்த இப்போ இருக்கிற அந்த ஐடென்டிக்கல் பர்சன், இப்போ நான் தான் அந்த பேஷண்ட்னு வச்சுக்கோங்க, என் உடம்புக்கு என்ன மாதிரி வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ, என்ன பிளட் குரூப் இருக்கோ, RH பாசிட்டிவா நெகட்டிவா, இப்போ A பாசிட்டிவ் அப்படின்னா அதே பிளட் குரூப்பில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் சார் மெயின். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப்பில் இருக்கிறோம், வேற குரூப் ஆளை தூக்கிட்டு உள்ளே விடுறதுன்றதை வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு 10-15 கிரைட்டீரியா இருக்குது சார். ஒரு டிரான்ஸ்பிளான்ட் போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட உறுப்பும் இவங்களோட உறுப்பையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க சார். அந்த கம்பேரிசன் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் நீங்கள் சொல்கிற இந்த பிளட் குரூப். ஓகேங்களா? ஆனால் பிளட் குரூப்பை தாண்டி RH கம்பேட்டபிலிட்டி ஒன்று பார்ப்பாங்க, ABO கம்பேட்டபிலிட்டின்னு ஒன்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஒன்றா விட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இவங்களோட அணுக்களும் ஒரே இதில் போட்டு ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்குதா இல்லைன்னா ஏற்றுக்கிட்டு ஒன்றா போதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து அதை இது பேர் தான் ஹாஸ்ட் வர்சஸ் கிராஃப்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஹோஸ்ட்னா நம்ம, கிராஃப்ட்னா வெளியேந்து வர்றது. இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பிளான்ட்னு ஒன்று நடக்கும் சார். ஓகே, ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு சும்மா ஜாலியாக பேசுகிற டாப்பிக்கே கிடையாது. டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு பெரிய விஞ்ஞான வெற்றி. ஓகேங்களா? ஒருத்தரோட உறுப்பு எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சு அது செயல்பட வைக்கிறதுன்றது ஒரு விஞ்ஞான வெற்றி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸும் கொடுக்குறாங்க. 40 லட்சம் 50 லட்சம் கொடுக்குறாங்க. 50 லட்சம் வச்சு கொடுத்துட்டு ஒரு கிட்னியோ போன் மேரவே மாற்றி வச்சுட்டு 2 நாள் அது ஒத்துக்கலாம் அவர் இறந்துட்டாருன்னா யார் சார் ஏற்றுப்பா? புரியுதுங்களா? அப்போ அது வைக்கிறதுக்கு முன்னாடி 100கணக்கான டெஸ்ட்டுகள் நடக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஹுசைனி சாருடைய இந்த பிளட் கேன்சரை இந்த பர்டிகுலர்ஸ் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் சார்? இதை தாண்டியும் வெளியிருந்து வர்றதுக்கான எலிமெண்ட்ஸ் இருக்கா நீங்க சொன்ன மாதிரி? அதுக்கு எப்படி நம்மளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்காக வர்றதை நம்ம வந்து பெருசாக தடுக்க முடியாதுன்னா கூட ஜெனட்டிக்காக வர கேன்சரை நம்ம ரிசர்ச் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அவங்க அப்பாவுக்கு என்ன நோய் இருக்குன்னு கேட்டால் தெரியறதில்ல. பசங்க பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருக்கிறது, அம்மா அப்பா பார்த்தா இங்கே அப்பா அமெரிக்கா டாக்டர் வந்து இதெல்லாம் நடந்த விஷயம். கொரோனா அப்போ வந்துட்டு ஒரு பாட்டி இங்கே இருக்குது. ஓகேங்களா? அட்மிட் ஆகி அங்கே வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அந்த பசங்க எல்லாமே அமெரிக்காவில் இருக்காங்க. அங்கேருந்து வந்து அந்த டாக்டர் தான் உங்கள் ஃபாதருக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு கேட்கறதுக்கு எனக்கு அடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பசங்களுக்கு தெரியறதில்ல. சொந்த அப்பா அம்மாக்கே தெரியறது இல்லைன்னா ஆனால் உனக்கு எவ்வளோக்கு தெரியணும்? ஃபேமிலி ட்ரீ ஃபுல்லாக தெரியணும். நம்ம தாத்தாக்கு என்ன இருந்தது, நம்ம தாத்தாங்க, நம்ம அப்பாவோட அப்பா, நம்ம அம்மாவோட அப்பா, நம்ம தாத்தா, கூட பிறந்த தாத்தாக்கு என்ன நோய் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூட பிறந்த பாட்டிக்கு என்ன நோய் இருக்குது, தாத்தா கேன்சர் இறந்துட்டாருப்பானா நெக்லெக்ட் பண்ணாதீங்க. என்ன கேன்சர் அது, ஜெனட்டிக்ஸா, என்ன கேன்சர் அதுன்னு கொஞ்சம் ஆராயுங்க. அப்படி ஏதாவது ஒரு அறிவியல் உங்களுக்கு கிடைக்குது, அவருக்கு வந்து என்னன்னு தெரியலப்பா பிளட் கேன்சர் வந்து இருந்துதான், சின்ன வயசுலேயே இறந்துட்டாருப்பா, பிளட் கேன்சர்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டி போய் ஆய்வு செஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ட்ரீல ஏதோ பிளட் கேன்சர் இருந்திருக்கு சார் சின்ன வயசில், ஜெனட்டிக்ஸாக நம்ம ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னும் போது அதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுகள் பண்ணப்படும். உங்களோட பிளட்டை ஒரு வாட்டி பேசிக்காக எடுத்து அந்த RBC WBC ப்ரொடக்ஷன்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் போன் மேரோலாம் வேலை செய்த ஒரு சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிடலாமே. அது மாதிரி ஜெனட்டிக்காக வர்றதுக்கு கேன்சர் வந்து 80 விழுக்காடு 90 விழுக்காடு பாசிபிலிட்டின்றதால உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அண்ட் சர்ச்சிங் ரொம்ப முக்கியன்றது இந்த கேஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கதிர்வீழ்ச்சி மற்றும் மாத்திரைங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தோ நான் ஒரு அலோபதி டாக்டராக இருந்தாலும் சும்மா ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் போடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன், அதை ஆதரிக்கவும் மாட்டேன். புரியுதா நான் சொல்கிறது? எப்பவுமே சர்டிஃபைட் டாக்டர் வந்துட்டு கொடுக்குற மெடிசன் ஒரு 4 days 5 days இவ்வளோ தான் நீங்கள் போடணும்னா அதோட நிறுத்திக்கோங்க. நிறைய பேர் அதே மெடிசன் நடுவில் சும்மா ஒரு சளினா உடனே எடுத்து மாத்திரையை போட்டுக்கிறது. அந்த மாதிரி ஒரு மாத்திரையும் கெமிக்கலுங்க. புரியுதா நான் சொல்கிறது? இதே வந்து நான் அப்படியே இயற்கை மருத்துவ நீ எடுத்துக்கோன்னு அதையும் ஆதரிக்கலை. அதில் அவன் என்ன கலக்கிறான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, ஏன்னா அதை பற்றி நான் படித்ததில்லை. ஓகேங்களா? ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அதுவும் வேலை செய்யுதுன்னா ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாமல் வேலை செய்யாது. புரியுதானே சார்? ஏன்னா இப்போ நாங்கள் தயாரிக்கிற மாத்திரை கூடகளை செடியிலேருந்து எடுக்கிற மாத்திரைங்க தான். அந்த செடியிலேருந்து கம்போஸ் பண்ணி அந்த ஜூஸ்லேருந்து கெமிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செடியை அப்படியே சாப்பிட்றதுன்றது அந்த மருத்துவம். இப்போ நவீன மருத்துவம்ன்றது அதில் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்குது. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி இதில் பின் பாயிண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியுது. அதனால் எந்த மருந்துகளும் சரி, லேகியமும் சரி, உருண்டையும் சரி, பவுடரும் சரி கொட்டிக்காதீங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு உணவு உணவு. அதனால தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க உணவே மருந்து மருந்தே உணவுன்னு. ஸோ சாப்பிட்ற உணவில் வந்து நம்ம கவனத்தை செலுத்துவோம், மாத்திரைகள் எதுவும் செலுத்தாதீங்கன்ட்டு. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரே பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இந்த ரேடியேஷன் மற்றும் கதிர்வீழ்ச்சிலையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஸ்டடிலாம் நிறைய நடக்குது. செல்ஃபோன் ரேடியேஷன்ஸ் எந்த அளவுக்கு உறுப்புகளை பாதிக்குது, எந்த அளவுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் கொண்டு வருது, இதெல்லாம் தனி டிபேட்டபிள் டாபிக், பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த கதிர்வீழ்ச்சிகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய கதிர்வீழ்ச்சி இருக்குல்ல, இந்த அட்டாமிக் ரேடியேட்டர்ஸ், இந்த ஸ்டேஷன்ஸு, இது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேர்ஃபுல்லாக இருங்க. சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே இதில் வேலை செய்கிறவங்களாம் வந்து சும்மா உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கெங்கெல்லாம் ரேடியேஷன்ஸ் இருக்கும் அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே உங்கள் போன் மேரோவோ பொசுக்கிறோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல உதாரணம் வந்து ஜப்பான். ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்ட 2 குண்டுகள், ஓகேங்களா, யூஎஸ் போட்ட 2 குண்டுகள்னால எத்தனை ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமாக போகிறதாங்க, எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் போன் மேலே வேலை செய்யாமல் கேன்சர்ஸால் அவதிப்பட்டாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ கதிர்வீழ்ச்சின்றது திருப்பி இந்த மாதிரி கேன்சர்ஸுக்கு, பிளட் கேன்சர்ஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்கும். கதிர்வீழ்ச்சிலையும் ஒரு செக் வைங்கன்றதை நம்ம பாயிண்டாக சொல்லி முடிக்கலாம். நன்றி சார். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Brunette Oil. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.